என்ன இசைக்கான், பீர்பாலுக்கு பதிலாக நீங்கள் அமைச்சராகும் எண்ணத்தை இன்னும் கைவிடவில்லை போலிருக்கிறதே. அந்த எண்ணத்தை எப்படி அவ்வளவு சீக்கிரம் கைவிட முடியும்? என் சகோதரி மூலம் முயன்றும் முடியவில்லை. மீண்டும் நீங்கள்தான் ஏதாவது ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆஹா, எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை அரசரிடம் உங்களுக்காக பேசச் சொன்னதற்கு நன்றி. கண்டிப்பாக ஆலோசனை சொல்கிறேன். பேரரசே, ஒரு இந்துவை நாம் நீண்ட காலமாக அமைச்சராக வைத்திருக்கிறோம். இது சரியல்ல. இப்போது நாம் இசைக்கானுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாமே. இவர்கள் இசைக்கானை எனது அமைச்சராக ஆக்காமல் விடமாட்டார்கள். இந்த விஷயத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். முத்திரையிடப்பட்ட இந்த கடிதம் பர்மாவின் மன்னருக்கு. இது மிகவும் முக்கியமான ஒரு கடிதம் என்பதால் பீர்பாலும் இசைக்கானும் பர்மா சென்று நேராக இதை கொடுக்க வேண்டும். உத்தரவு மன்னா. வணக்கம் அரசே. அரசே, தங்களை காண இந்துஸ்தான் பேரரசரிடமிருந்து அவசர செய்தியுடன் இருவர் வந்திருக்கின்றனர். முழு நிலவு நாளில் இவர்கள் இருவரையும் தூக்கில் போடச் சொல்லியிருக்கிறார் இந்துஸ்தானின் பேரரசர். அப்படி என்றால் என்ன பொருள்? இதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது. அவரே இவர்களை ஆக்ராவில் தூக்கில் போட்டிருக்கலாமே. ஒருவேளை இவர்கள் அரசவையில் மிகவும் சக்தி படைத்தவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு செய்யும் தீங்கை வேறு யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று பேரரசர் நினைத்திருக்கலாம். இவர்களுடைய நண்பர்கள் அரசவையில் இருந்து அக்பருக்கு அடுத்து அவர்கள் பதவிக்கு வந்தால் இவர்களை கொன்ற நம்மீது அவர்கள் கோபம் கொள்ளலாம். இவர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும். இசைக்கான், கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அரசரின் முகமும் அவருடைய கட்டளையும் நாம் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறோம் என்பதை சொல்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இல்லாவிட்டால் ஏன் இத்தனை காவலர்களை போட்டு நம்மை கண்காணிக்க வேண்டும்? பீர்பால், நீங்கள் புத்திசாலி. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னால் முடிந்தவரை செய்கிறேன். நான் சொல்வதையெல்லாம் அப்படியே நீங்களும் சொல்ல வேண்டும். நிச்சயமாக சொல்கிறேன். எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். உங்களில் ஒருவர் பீர்பால், மற்றொருவர் இசைக்கான். பேரரசர் அக்பர் உங்கள் இருவரையும் முழு நிலவு நாளில் தூக்கிலிடும்படி கூறியிருக்கிறார். ஏன்? எங்கள் பேரரசர் மிகவும் நல்லவர், நீதி தவறாதவர். உடனே கட்டளையை நிறைவேற்றுங்கள். ஆமாம், முழு நிலவு நாளில் எங்களை தூக்கிலிடுங்கள். அரசே, இவர்களை முழு நிலவு நாளில் தூக்கிலிட சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைக்கிறேன். கட்டளையை நிறைவேற்றாவிட்டால்
இந்துஸ்தான் பேரரசரின் கோபத்திற்கு ஆளாவோம். சொன்னபடி செய்வோம். நம்மை தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும்போது நான் என்னை முதலில் தூக்கில் போட சொல்லுவேன். நீயும் அப்படியே சொல்ல வேண்டும். மதிப்பிற்குரிய அரசே, நான் தான் உங்களிடம் கடிதத்தை சேர்த்தேன். என்னை முதலில் தூக்கிலிடுங்கள். நான் பேரரசரின் மைத்துனன். என்னை முதலில் தூக்கிலிடுங்கள். தூக்கிலிடுவதற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் என்று சொன்னால் முதலில் உங்களை தூக்கிலிடுகிறேன். சத்தியமாகவா? ஆமாம். இன்று யார் முதலில் தூக்கிலிடப்படுகிறாரோ அவர்தான் அடுத்த பிறவியில் இந்த நாட்டிற்கு மன்னராவார். என்ன, இந்த பர்மா நாட்டிற்கு வேறொரு நாட்டவன் மன்னராவதா? அது நடக்கக்கூடாது. என் மகனைத் தவிர வேறு யாரையும் இந்த நாட்டின் மன்னராக்க நான் விரும்பவில்லை. இவர்களது தவறு என்னவென்பதை சொல்லாததால் எங்களால் தூக்கிலிட முடியவில்லை என்று பேரரசருக்கு ஒரு ஓலை எழுதிவிடுங்கள். வணக்கம் பேரரசே. பர்மா பயணத்தை நன்றாக அனுபவித்தீர்களா? ஆம் அரசே, எங்களை மிகவும் மரியாதையாக நடத்தி பாதுகாப்பாக திரும்ப அனுப்பிவிட்டார்கள். இதற்கு பின்னும் நீ என் அமைச்சராக விரும்புகிறாயா இசைகான்? இல்லை பேரரசே, இந்த பதவி பீர்பாலுக்குத்தான். அவருடைய அறிவாற்றல் நிகரற்றது.